72வது சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு டீம் இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரீ குவார்டர் ஃபைனல் வரைக்குமே நம்ம தமிழ்நாடு டீம் குவாலிஃபை ஆயிருந்தாங்க. இன்னைக்கு ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸில் தமிழ்நாடு டீம் ஹரியானா டீம் அகைன்ஸ்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சை நம்ம தமிழ்நாடு டீம் வின் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு டீம் வேற லெவலான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. எனக்கெல்லாம் சொல்கிறதுக்கு வாயில் வார்த்தையே வரல. இந்த மேட்சை வின் பண்ணதுக்கப்புறம் அப்படியே என் கண்ணில் ஆனந்த கண்ணீர்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது தமிழ்நாடு டீம் இந்த மேட்சை வின் பண்ணுறதை பார்க்குறப்ப. இந்த மேட்ச் முதல் நிமிஷத்துலேருந்து கடைசி நிமிஷம் வரைக்குமே ரொம்பவே க்ளோஸாக போய்கிட்டு இருந்தது. அதுலேயும் குறிப்பாக அந்த கடைசி ஒரு நிமிஷம், கடைசியாக ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் இருக்கிறப்ப தமிழ்நாடு டீம் 34 பாயிண்டில் இருந்திருந்தாங்க. ஹரியானா டீமுமே 34 பாயிண்டில் இருந்திருந்தாங்க. 35 செகண்ட் கிட்ட தான் இருந்திருந்தது. தமிழ்நாடு டீம் ரைடுக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஆனால் ஹரியானா டீமில் 3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன். தமிழ்நாடு டீமுக்கு அதுதான் கடைசி ரைடு. அந்த ரைடில் பாயிண்ட் எடுத்தால் தமிழ்நாடு டீமால் வின் பண்ண முடியும். அந்த ரைடில் அவுட் ஆகிட்டாங்கன்னா தமிழ்நாடு டீம் தோற்றுருவாங்க. ஏன்னா சூப்பர் டேக்கிளில் 2 பாயிண்ட் கிடச்சிரும். சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷனில் அவுட் ஆனால் மேட்சே முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். இதில் இன்னொரு பெரிய தலைவலி என்னென்னா அந்த ரைட் டூவார்டே ரைடாக மாறிடுச்சு. கடைசியாக 35 செகண்ட் தான் இருக்குது. ஒரு எம்டி ரைடை போட்டுட்டு வந்தால் மேட்சை நம்ம வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இல்லை உங்களுக்கு டூவார்டே ரைடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பை ஒன்று வச்சாங்க. ஹரியானா டீமில் 3 பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. பிடிச்சா அவங்களுக்கு 2 பாயிண்ட். இதில் கூடுதல் அட்வான்டேஜ் அந்த ரைடு வேறு டூவார்டே ரைடாக மாறிடுச்சு. பசுபதி உள்ளே போனார். மேபி பசுபதி அந்த ரைடில் அவுட் ஆயிருந்தாருன்னா தமிழ்நாடோட கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். பட் பசுபதி அந்த இடத்துல ஒரு பாயிண்டை ஸ்கோர் பண்ணிட்டு வந்திருந்தார். ரொம்ப 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 முக்கியமான சமயத்தில் பசுபதி அந்த பாயிண்டை ஸ்கோர் பண்ணி தமிழ்நாட்டோட ஹீரோவாகவே மாறிட்டார். ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்ம பசுபதியை பற்றி தான் இதுக்கப்புறம் பேச போகுது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரைடு ப்ரெஷர் சிச்சுவேஷனில் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணி பாயிண்டை ஸ்கோர் பண்ணி மேட்சையே மாற்றிட்டாரு. பட் இருந்தாலும் நம்ம கெட்ட நேரமாக என்னமோ தெரியல, அத்தோட நம்ம டீம் வின் பண்ணலை. அதுக்கப்புறமும் ஒரு 6 செகண்ட் மீதி பாக்கி இருந்தது. அதுக்கப்புறம் மீது சர்மா உள்ளே வந்தார். உள்ளே வந்து ஒரு பாயிண்டை ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். மேட்ச் திரும்பவும் 35 அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல் ஆகிடுச்சு. அந்த மேட்ச் அங்கேயே ட்ரா ஆகிடுச்சு. எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் இருந்தோம். பட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. மேட்ச் ட்ரா ஆகிடுச்சு, டை பிரேக்கர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும் சரி, மொமெண்டமாக இருக்கட்டும் சரி, எல்லாமே நம்ம தமிழ்நாடு டீம் பக்கம் இருந்தது. அண்ட் அது போக இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, தமிழ்நாடு டீமில் இருக்கிற நிறையவே பிளேயர்ஸ் ஆல்ரவுண்ட் எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். தமிழ்நாடு டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸால் அஃபென்ஸும் நல்லா பண்ண முடியும், டிஃபென்ஸும் நல்லா பண்ண முடியும். நிறையவே பிளேயர்ஸ் ஆல்ரவுண்ட் எபிலிட்டியோடு இருந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்திருந்தது. அது அந்த டை பிரேக்கர்லேயுமே தமிழ்நாடு டீமுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருந்தது. முதல்ல தமிழ்நாடு டீம் போனாங்க, ஒரு பாயிண்டை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக ஹரியானா வந்திருந்தாங்க, அவங்களுமே ஒரு பாயிண்டை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமான ரைடர்ஸுக்கு 2 டீமுமே பாயிண்டை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரியானா டீமோட 3வது ரைடை நம்ம சுர்ஜித் சிங் எடுத்திருந்தார். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ப்ரோ கபடி லீகில் நம்ம சுல்தான் ஃபசலை திருச்சலி டை பிரேக்கர் அப்போ உள்ளே போய் ஒரு மரண சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருப்பார். சுல்தான் அந்த டீமோட ஹீரோவே மாறியிருப்பார். அதே மாதிரி சுர்ஜித் இங்கே மாறிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் பயத்தில் இருந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் சுர்ஜித் சிங்கை நம்ம தீபக் சங்கர் பிடிச்சி உட்கார வச்சார். தீபக் சங்கர் அந்த டேக்கில் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு தமிழ்நாடு டீம் ஓகே இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்தடுத்த ரெட்லேயுமே தமிழ்நாடு டீம் பாயிண்டை ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாடு டீமுமே டிஃபென்ஸில் நம்ம விஜய் மாலிக், மீது சர்மா அண்ட் நம்ம அயான் மாதிரியான பிளேயர்ஸுக்கு பாயிண்ட்ஸை கொடுக்காம, அதாவது மல்டிபிள் பாயிண்ட்ஸை கொடுக்காம ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் கொடுத்து அப்படியே அனுப்பி வச்சுட்டாங்க. கடைசி ரெட்லேயுமே தமிழ்நாடு டீம் 2 பாயிண்டை ஸ்கோர் பண்ணி ஒரு மரண சம்பவத்தை பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. அந்த கடைசியாக 2 பாயிண்ட் எடுக்கிற ரைடெல்லாம் வெறித்தனமாக இருந்திருந்தது. அந்த இடத்துல அப்படியே ஆனந்த கண்ணீரே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா பல நாள் கனவு என்று நினைவே இருக்குது. தமிழ்நாடு டீம் ப்ரீ குவார்டர் ஃபைனல்லே ஹரியானா கூட ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமே சின்ன பயம் இல்லை, பெரிய பயம் இருக்க தான் செஞ்சுது. ஹரியானா டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய பிளேயர்ஸ். இவங்க கூட போட்டி போட்டு தமிழ்நாடு டீமால் ஜெயிக்க முடியாது, அது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். தமிழ்நாடு டீம் கண்டிப்பாக நல்லா ப்ளே பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க, நிறையவே பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்தோம். மேட்சோட ஆரம்பத்திலே தெரிஞ்சு போச்சு தமிழ்நாடு டீம் பயங்கர ஃபார்மில் இருக்காங்க, ஒரு வெறியோட வந்திருக்காங்க, கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை முதல் நிமிஷத்துலேருந்தே வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் நம்ம தமிழ்நாடு டீம் காப்பாற்றி இப்போ ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. நான் இவ்வளவு தூரம் பில்டப் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த ஹரியானா டீமில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே ஜாம்பவான் பிளேயர்ஸ், எல்லாருக்குமே பயங்கரமான ப்ரோ கபடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த டீமில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ், பயங்கர டேலண்டான பிளேயர்ஸும் கூட. இந்த டீமோட கேப்டனாக சுர்ஜித் சிங் இருந்திருந்தார். அண்ட் அது போக சந்தீப் நர்வால் இருந்திருந்தார். பெங்களூர் புல்ஸ் டீமோட யோகேஷ் தய்யா இருந்திருந்தார். நம்ம தமிழ் தலாஸ் டீமோட நிதேஷ்குமார் இருந்தார். பட்னா பெரஸ் டீமோட அயான் இருந்தார். அண்ட் நம்ம தபாங் நிலைக்கிசி டீமோட நீரஜ் இந்த டீமில் தான் இருந்திருந்தார். தெலுங்கு டைட்டன் டீமோட விஜய் மாலிக்குமே இந்த டீமில் தான் இருந்திருந்தார். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அண்ட் நம்ம பெங்கால் வாரியர்ஸ் டீமோட ரொம்ப முக்கியமான பிளேயராக பார்க்கப்பட்ட நிதின் தன்கர் அவருமே இந்த டீமில் தான் இருந்திருந்தார். ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் பெங்களூரு புல்ஸ் இந்த 2 டீமோட ரொம்ப முக்கியமான கவர் பிளேயராக இருந்த சஞ்சய் அவருமே இந்த டீமில் தான் இருந்திருந்தார். பட் இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணலை.
கடந்த 2 சீசனாக யூபியோதா டீமுக்கு ரொம்ப முக்கியமான டிஃபெண்டராக இருக்கிறது ஹிதேஷ். இவர் தான் அந்த ரைட் கார்னர் பொசிஷனில் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அவருமே இந்த டீமில் தான் இருந்தார். தபாங் தில்லி அண்ட் பெங்கால் வாரியர்ஸ் மரண டீம்ஸுக்கு லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் நம்ம ஆஷிஷ் நர்வால் அப்படிங்கிற பிளேயர் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அவருமே இந்த டீமில் தான் இருந்திருந்தார். அடுத்ததான் மீத்து சர்மா பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட்னா பைரேட்ஸ், ஹரியானா ஸ்டீலர்ஸ் மரண டீம்ஸுக்கு அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கேசிஎல்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ரீசெண்டாக நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாரு. பயங்கரமான ஃபார்மில் இருந்திருந்தார். இந்த மேட்ச்லேயுமே கொஞ்சம் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். கடைசி நிமிஷத்தில் அப்படியே மேட்சை மாற்றி போட்டு ட்ரா ஆக்கி விட்டுட்டாரு நம்ம மீத்து சர்மா. எல்லாருமே பயங்கர ஜாம்பவான் பிளேயர்ஸ். இவங்க எல்லாருக்குமே ப்ரோ கபடி எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா பிளேயர்ஸையுமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே இந்த பிளேயர்ஸை பற்றி தெரியும். ப்ரோ கபடி லீகில் இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸாக இருக்காங்க. கபடியை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இவங்க எவ்வளவுக்குள்ளே ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் அண்ட் ரொம்ப சூப்பரான பிளேயர்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணி ஒரு டீம் வின் பண்ணுறாங்கன்னா அது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. அதுவும் தமிழ்நாடு டீம் இப்போ வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மூமெண்ட்டை கண்டிப்பாக நம்ம திருவிழா மாதிரி கொண்டாடி தான் ஆகணும். ஏன்னா அவ்வளவுக்குள்ளே ஒரு சூப்பரான டீமை தமிழ்நாடு டீம் வின் பண்ணி மரண சம்பவம் பண்ணியிருக்காங்க. கடந்த 10-15 வருஷமாக தமிழ்நாடு டீம் ஹரியானாக்கு அகேன்ஸ்டாக தோத்துட்டே தான் இருந்திருக்காங்க. ஹரியானாக்கு அகேன்ஸ்டாக நம்ம டீம் வின் பண்ணதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். வின் பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆகுது. பல வருஷம் கழிச்சு இப்போ தான் வின் பண்ணி தமிழ்நாடு டீம் சாதனையை படைச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2024 இந்த சீனியர் நேஷனல்ஸ் நடந்தது. அந்த சீனியர் நேஷனல்ஸோட வின்னரே இந்த ஹரியானா டீம் தான். கடந்த 10-15-20 வருஷமாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் நேஷனல்ஸோட வின்னராக இருக்கிறது ஒன்று ஹரியானாவாக இருப்பாங்க, இல்லை இந்தியன் ரயில்வேஸ் சர்வீசஸாக இருப்பாங்க, ஆர் மகாராஷ்டிரா டீமாக இருப்பாங்க. இந்த 4 டீமில் ஏதாவது ஒரு டீம் தான் வின்னராக இருப்பாங்க. இவங்க தான் மாற்றி மாற்றி வின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் பெரிய ஜாம்பவான் டீம்ஸாக கபடியில் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாடு டீமை பற்றி பார்த்துடலாம். தமிழ்நாடு டீம் இந்த மேட்ச்சில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த ஒட்டுமொத்த டோர்னமெண்ட்லேயுமே தமிழ்நாடு பிளேயர்ஸ் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணி கலக்கலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் இந்த மேட்சை பற்றி பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த கடைசி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே தமிழ்நாடு டீம் பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு டீம் ஃபஸ்ட் ஹாஃபில் அதிகமான லீடில் இருந்தாங்க. லீடை தக்க வச்சுக்கிட்டுமே இருந்தாங்க நம்ம தமிழ்நாடு டீம். பட் கடைசி ஒரு நிமிஷத்தில் அந்த லீடு எல்லாத்தையும் அப்படியே இழந்துட்டாங்க. நம்ம அயான் உள்ளே வந்திருந்தார். டிஃபென்ஸில் 4 பிளேயர்ஸ் இருந்திருந்தாங்க. அந்த 4 பிளேயர்ஸையுமே அவுட் ஆக்கி அயான் ஒரே ரைடில் 6 பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஸ்கோர் கார்டு 14-20 அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஒரு கட்டத்தில் 15-22 அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டாங்க. 7 பாயிண்ட் லீடு எடுத்துட்டாங்க செகண்ட் ஹாஃப்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது. ஸோ இந்த மாதிரி நிறையவே இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ் இந்த மேட்ச்சில் இருந்திருந்தது. அப்பப்போ தமிழ்நாடு டீம் லீடு எடுப்பாங்க, அதை பீட் பண்ணிவிட்டு ஹரியானா டீம் மேலே போவாங்க. தமிழ்நாடு டீம் அப்படியே லீடு எடுக்காமல் திரும்பவும் கம்பேக் கொடுத்து அவங்களுமே லீடு எடுப்பாங்க, மேட்ச் அப்படி ஈக்குவலாக்குவாங்க. 2 டீமுமே பயங்கரமாக ஃபைட் பண்ணி சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி 5 நிமிஷம் இருக்கிறப்ப மேட்ச் இன்னமும் க்ளோஸ் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்லலாம் இந்த ஹரியானா டீமில் 3 பிளேயர்ஸ் தான் அதிகமான டீம் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன்ஸாக ஹரியானா டீம் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மேட்ச் இவ்வளோக்குள்ளே க்ளோஸாக போனதுக்கான இன்னொரு ரீசன் இந்த சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன் தான். தமிழ்நாடு டீம் அப்பப்போ இதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஹரியானா டீம் இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அதிகமான பாயிண்ட்ஸாக அதிலிருந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் கடைசி ஒரு நிமிஷத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மேட்ச் ட்ரா ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டை பிரேக்கர் நடந்தது. டை பிரேக்கரில் நம்ம தமிழ்நாடு டீம் வின் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு பிளேயர்ஸை பற்றி பார்த்தோன்னா அல்லூர் சதீஷால் பெருசாக இந்த மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ண முடியல. கொஞ்சம் மோசமாக தான் ப்ளே பண்ணியிருந்தார். கடைசி 10 நிமிஷம் இருக்கிறப்ப அல்லூர் சதீஷை சப்ஜிடியூட் பண்ணி வெளியவே உட்கார வச்சுட்டாங்க. அவருக்கு பதிலாக தான் நம்ம பசுபதியை உள்ள எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. தமிழ்நாடு டீமே அல்லூர் சதீஷ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரை பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருந்திருந்தது. அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இன்னமும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்க முடியும். தமிழ்நாடு டீமோட கேப்டனாக இன்னமும் பெட்டராக அவர் ப்ளே பண்ணியிருக்கணும். பட் இருந்தாலும் இந்த மேட்ச் அவருக்கான மேட்சாக அமையலை. அப்போ யார் தான் தமிழ்நாடு டீமோட ரைடிங்கில் நல்லா ப்ளே பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா விஸ்வா அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்கும். கபடியை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. யுவா கபடி சீரீஸில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. 20 மேட்ச்லேயே என்னமோ 11 சூப்பர் 10 போட்டிருக்காரு. பாயிண்ட்ஸுமே பயங்கரமாக எடுத்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட பாயிண்ட்ஸை அந்த யுவா கபடி சீரீஸ் சீசனில் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சை வின் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது இந்த விஸ்வா அப்படிங்கிற பிளேயர் தான். பசுபதி கடைசி 10 நிமிஷம் இருக்கிறப்ப உள்ளே வந்து மரணமாசான சம்பவம் பண்ணிட்டாரு. ஆனால் முதல் நிமிஷத்துலேருந்து இந்த டீமை காப்பாற்றிக்கிட்டு இருந்தது நம்ம விஸ்வா தான். அதிகமான மல்டிபிள் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் டீமுக்கு தேவையான சிச்சுவேஷனில் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணி டீமோட ஒரு ஹீரோவாகவே இருந்தார் விஸ்வா. அவரோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே பயங்கரமாக இருந்திருந்தது. இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இவர் தான். ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா தமிழ்நாடு டீம் எப்போவும் இந்த மேட்சை தோத்துட்டு வெளியே போயிருப்பாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த மேட்ச் வந்திருக்காது. ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி இந்த மேட்சை எங்கேயோ தூக்கிட்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக விஸ்வா எங்கேயோ போக போகிறாரு. கூடிய சீக்கிரம் இந்த ப்ரோ கபடி சீசன் 13லேயுமே இவரை பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி பசுபதி கடைசி நிமிஷத்தில் உள்ளே வந்து மரணமாசான சம்பவம் பண்ணிட்டாரு. அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் வசந்த் அப்படிங்கிற பிளேயருமே இந்த டோர்னமெண்ட்டில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தார். இந்த மேட்ச்லேயுமே நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு நம்ம டீமுக்காக. டை பிரேக்கரப்போ கடைசி ரைடில் நம்ம சக்திவேல் உள்ளே போயிருந்தார். அந்த ரைடில் அவுட் ஆகிருந்தால் மேபி டை பிரேக்கர்லேயும் மேட்ச் ட்ரா இருக்கும். பட் அந்த கடைசி ரைடில்
சக்திவேல் உள்ள போய் 2 பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணிட்டு வந்திருந்தாரு. தமிழ்நாடு டீமோட வின்னை அங்கே உறுதிப்படுத்தினதே இவர் தான். அவரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த கடைசி டை பிரேக்கரில். செகண்ட் ஹாஃபில் அப்பப்போ நம்ம தரணியுமே உள்ளே இறக்கிட்டு இருந்தாங்க. பட் அவருக்கு பெருசாக வேலை இல்லை. அந்த சமயத்தில் நம்ம விஸ்வாவும் நம்ம பசுபதியும் பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களே மேட்ச் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு. நம்ம தீபக் சங்கருமே இந்த மேட்ச்சில் பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தாரு. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஐயானை 2 டைம் பிடிச்சி உட்கார வச்சிருப்பாரு. 2 டைமுமே சோலோ டாக்கிள் மாதிரி தான் பிடிச்சி உட்கார வச்சிருந்தாரு. அந்த டேக்கிள் எல்லாம் எத்தனை டைம்னாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு பயங்கரமாக அவர் டேக்கிள் பண்ணி உட்கார வச்சிருந்தாரு. இந்த மேட்ச்சில் ரொம்ப 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் எடுக்கலை. பட் தேவையான பாயிண்ட்ஸாக முக்கியமான சமயத்தில் எடுத்து கொடுத்துருந்தாரு. கடைசி 6 செகண்ட் இருக்கிறப்ப மீது சர்மாவை டேக்கிள் பண்ண போயிருப்பாரு. பட் மீது சர்மா அந்த இடத்துல பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு அட்வான்ஸ் டேக்கிள் மாதிரி தான் தீபக் சங்கர் பண்ணியிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் டை பிரேக்கர் அப்போ முக்கியமான சமயத்தில் சுர்ஜித் சிங்கை பிடிச்சி உட்கார வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மேட்ச் அப்படியே நம்ம தமிழ்நாடு டீம் பக்கம் வந்துடுச்சு. அந்த டேக்கிள் தான் தமிழ்நாடு டீம் வின் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டேக்கிளாகவும் இருந்திருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கான்ஃபிடன்ஸ் நம்ம தமிழ்நாடு டீம் பக்கம் வந்துடுச்சு. கடைசி ரேரில் சக்திவேல் உள்ள போய் மேட்சையே வின் பண்ண வச்சிட்டாரு. ஸோ தமிழ்நாடு டீம் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பிளேயர்ஸுமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பிளேயர்ஸை பற்றியுமே தனித்தனியாக பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் வீடியோ லென்த் ஆல்ரெடி ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அண்ட் இங்கே முக்கியமாக நம்ம அலெக்ஸ் பாண்டியன் அவர்களையுமே பாராட்டியாகணும். தமிழ்நாடு டீமோட கோச்சாக இருக்கார். அவருமே இந்த வின்னுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசனாக இருந்திருக்காரு. இப்போ நம்ம தமிழ்நாடு டீம் ஒன்றும் இந்த சீனியர் நேஷனல்ஸில் சாம்பியன்ஸ் ஆகலை. இந்த ப்ரீ குவார்டர் ஃபைனல் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப பெரிய டீம் கூட வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஓகே, செலிப்ரேஷன்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு டீம் ஒரு முக்கியமான மேட்சை ப்ளே பண்ண போகிறாங்க. குவார்டர் ஃபைனல்ஸில் தமிழ்நாடு டீம் சண்டிகர் டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க. சண்டிகர் டீமில் நம்ம பவன் ஷராவத்லாம் இருக்காங்க. ஸோ எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்கள் ஒப்பீனியன் என்ன? இந்த மேட்சை வின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸ்கிரிப்ட் கூட எழுதாமல் நான் பாட்டுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆனந்தத்தில். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.